இந்த நீட்டு கொண்டு வந்ததே இது காரணம் என்னன்னா, பல தனியார் கல்லூரிகள் நிறைய பொருளாதார பணம் இருக்கிறவங்க எல்லாம் மாணவர்களாக ஜெயிக்க முடியும். ஆனா ஏழையா படிச்ச ஒரு மாணவன் அவனுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. என்ன கேள்வி வருதுன்னா, மாணவர்கள் போராட்டம் பண்ணும் பொழுது அதுல மாணவர் சத்தமா பாக்குறேன், ஆனா இவர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணும் பொழுது இப்ப அரசியல் எனக்கு பார்க்க கருத்து போராட்டம்ங்கிறது எல்லா விவசாயிகள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க. போராட்டம் என்பது எல்லா அரசியலுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறா நியாயம்தான். அது ஒரு வரவேற்கிறதுக்கு ஒரு விஷயம் தான். ஏன்னா எல்லாத்துக்கான உரிமை இருக்கு, எல்லா போராட்டத்துக்கும் ஒரு உரிமை இருக்குதான். அதுலேயும் குறிப்பா இந்த நீட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேர்வா பார்க்கப்படுது இந்தியா முழுக்க. இப்போ நீங்க உலக நாடுகள்ல நம்ம எங்க போனாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு தகுதியாக இந்த நீட்டுங்கிறது ஏதோ பெருசா நீட்டிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. நீட்டுங்கிறது என்னன்னா ஒரு தகுதி தேர்வு தான். இந்த தகுதி தேர்வு எல்லா ஊருக்கும் அங்கீகாரமா இருக்கு. ஸோ அப்போ நீட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா எனக்கு இருக்கிறதுனால இந்த நீட்டு கொண்டு வந்ததே இது காரணம் என்னன்னா, பல தனியார் கல்லூரிகள் நிறைய பொருளாதார பணம் இருக்கிறவங்க எல்லாம் மாணவர்களாக ஜெயிக்க முடியும். ஆனா ஏழையா படிச்ச ஒரு மாணவன் அவனுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை, என்னதான் கல்வி இருந்தா கூட. அதனால இதை போன்ற நீட்டு தேர்வு வரும் பொழுது சாதாரண எளிய ஆட்கள் கூட அவங்க நினைத்த அந்த இலக்கு அடைகிறதுக்கு இந்த நீட் எக்ஸாம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்குன்னு தான் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திரு காங்கிரஸ் அவங்களும் சரி, இங்க ஆண்ட திரு திமுக சரி, நிறைய பேர் அதை வரவேற்று இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வரணும்னு சொல்லி இவங்க எல்லாரும் தான் போராட்டம் பண்ணி கொண்டு வந்தது இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நீட் வந்து இப்ப காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கூட நிறைய இடங்கள்ல நிறைய நேரங்கள்ல நிறைய வருடத்துக்கு வருடம் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறதுங்கிறது இருக்குதான் சரி, எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறப்ப அன்னைக்கு இந்த போராட்டம் எல்லாம் நடந்ததில்ல. இன்னைக்கு ராகுல் காந்தி அவங்க வந்து பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி அவர் ஒரு போராட்டம் பண்றாரு. இந்த போராட்டத்தை பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, வருஷம் வருஷம் நீங்க இருக்கிறப்ப நீட் தேர்வுல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, அன்னைக்கு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படலை. ஆனா இன்னைக்கு இந்த போராட்டம் நீங்க முன்னெடுக்கும் பொழுது எனக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி வருதுன்னா, மாணவர்கள் போராட்டம் பண்ணும் பொழுது அதுல மாணவர் சம்பந்தமா பாக்குறேன், ஆனா இவர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணும் பொழுது இப்ப அரசியல் எனக்கு பார்க்க தோணும். ஏன்னா அவர்களுக்கு நடக்கின்ற ஆட்சி, இந்த ஆட்சியை எந்த விதத்தில் நாம் வந்து இறக்கணும், எந்த விதத்தில் நெருக்கடி கொடுக்கணுன்ற மாதிரி இருக்குமோ அப்படின்ற சிந்தனை எனக்கு வருது. அதுக்கு தகுந்த மாதிரிதான் நிறைய கலைஞர்களும் சரி, நிறைய அமைப்புகளும் சரி, நிறைய இந்திய தேசத்துக்கு எதிராக கருத்து கொடுத்த நிறைய பேரும் அந்த உண்ணாவிரதத்திலேயே இந்த போராட்டத்திலேயே கலந்துக்கிறத பார்க்கும் பொழுது இந்த மாணவர் போராட்டம் என்பது தவறான வழி நடத்த போயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் அக்கறை உணர்வும் எனக்கு இருக்கு. நிச்சயமா அது போகக்கூடாது. இந்த மாணவர்களுக்கு என்னுடைய கோரிக்கை என்னன்னா, எதன் அடிப்படையில் இந்த அமைப்பு ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இது யார் பின்னாடி இருக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. இதுக்கு பின்னாடி யார் இயங்குறான்னு நமக்கு நிச்சயமா தெரியாது. இது ஒரு அரசியல் சக்தி இயங்குதான்னு நமக்கு தெரியாது. நாம எல்லாருமே ஒரு பாமரன், நாம ஒரு வாக்காளர், நம்ம வாக்கு செலுத்துறோம். சும்மா ஒரு வாக்காளர், நமக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, என்ன அரசியல் சக்திகள் இருக்குன்னு தெரியாது. இப்போ ஏற்கனவே நம்ம பல போராட்டங்கள் பங்களாதேஷ் வேற நாடுகள்ல இந்த மாணவர் போராட்டங்களை நம்ம பார்த்துருக்கோம். அது வன்முறை ஆயிடக்கூடாது. எனக்கு இப்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் இடத்துல வன்முறை செய்யும் பொழுது அதை தடுப்பது காவல், மிலிட்டரி, இவங்களுடைய பணி. அதை தடுத்துதான் ஆகணும். தடுக்கும் பொழுது சிராய்ப்புகளோ, ஒரு கூட்டத்துல அலைமோதுறதோ, தடுக்கும் பொழுது இழப்புகள் ஏதாவது காவல் வகையிலும் ஏற்படும், காவல்துறையிலையும் நான் பாக்குறேன், இரு பக்கமும் விபத்துகள் நடக்கும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு பார்க்கும் பொழுது. இது இல்ல நம்ம நாடு. நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். நேற்று இரவு கூட பிரதமர் மோடி அவங்க ஒரு பிரத்யேகமா ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு நிச்சயமாக இதை நான் நிச்சயமா சீரியஸான விஷயமா எடுத்து அடுத்த வரக்கூடிய தேர்தல்கள்ல இதை போன்ற முறைகள் நடக்காதவங்க நான் பார்ப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நடந்த விஷயத்துக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க, மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சோ அது பெரிய விஷயம் இல்லையா? சோ நாம எல்லாம் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரதமர் நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதை ஏன் நம்ம நம்ப மறுக்கிறோம்? நம்ம தானே வாக்கு செலுத்தியிருக்கோம். அப்படிப்பட்ட பிரதமர் வாக்கு செலுத்தி நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கும் பொழுது நாம் ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம்?
ராஜினாமா பண்ணணும். எத்தனை பிரச்சனைக்கு ராஜினாமா பண்றது? நீட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாரர் குழந்தைகளுக்கான கனவு. அடிப்படையில லஞ்சம் ஊழல்னு எத்தனை துறையில தலைவரிச்சாங்க, எத்தனை போதை, எத்தனை இன்ஜெக்ஷன், நவீன போதையெல்லாம் வந்துருச்சு. லஞ்சா, ஸ்நாக், பவுடர், ஊசி எல்லாம். சோ எதற்காக இந்த போராட்டம்? அந்த போராட்டம் அதுக்காக எல்லாம் இல்ல. இப்ப இதுக்காக வந்த போராட்டம் இப்பொழுது ஆட்சி மாற்றத்துக்கு போயிருக்கு. அதை நான் பாக்குறேன், எனக்கு தெரியாது. நான் திரும்ப சொல்றேன், நான் காணொலியில பார்த்ததை தான் சொல்றேன். 37 ஆர்டிகல் கொண்டு வாங்க, ஆட்சியை கலைஞங்கிறாங்க. மேடையில மத பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வகையில், நல்லா கேட்கணும், இந்தியா நிறைய மதங்களை அடக்கிய நாடு, ஒரு புண்ணிய பூமி. இங்க மத பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வகையில வேறு மத பாடல்களை ஒளிபரப்புறதும் அச்சுறுத்தலா இருக்கு, பயமா இருக்கு. நான் இந்தியாவில் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு பயம் இருக்கு. இது என்ன நடக்குது, இது என்ன நடக்க போகுது, இது எங்க கொண்டு போய் விட போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயம் இருக்கு. வேற வேற நாடுகள்ல நடந்த கலவரம் மாதிரி இந்தியாவை கூறு போடுவோன்னு ஒரு மேடையில பேசுறாங்க. இதுவும் பயமா இருக்கு. ஆக இந்த மாணவர்கள் பிரச்சனை அரசியல் கையில போயிடுச்சு. தயவு செய்து பெத்தவங்க தமிழ்நாட்டிலயும் சரி, இங்க இருக்கக்கூடிய பகுதியிலையும் இப்ப பரப்பிட்டே இருக்கிறாங்க. பெத்தவங்க தயவு செய்து தன்னுடைய பிள்ளைங்களை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தயவு செய்து அனுப்பாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க மாணவர் போராட்டமே இல்லை, இப்ப அரசியல் போராட்டமா முன்னெடுக்கிறாங்க. சோ இது ஒரு இந்தியாவை சுக்குநூறா உடைக்கிறதுக்கான ஒரு வழியா நான் பார்த்தேன். அது என்னுடைய உணர்வுக்கு எனக்கு தோணும், ஒரு பாமரனாக எனக்கு தோணுது. இந்தியா வலிமைமிக்க தேசம், ஒரு ஆன்மீக பூமி, கலாச்சாரம் நிறைந்த பூமி. இன்னைக்கு பொருளாதாரத்துல 5வது இடத்துக்கு முன்னேற துடிக்குது, நல்லபடியா வந்திருக்கு. இந்த மாதிரி இந்தியாவை சீர்குலைக்கிறதுக்கு நிறைய சக்திகள் இயங்குறதாக நான் நினைக்கிறேன். இதுக்கு பொதுமக்கள் யாருமே இதுக்கு துணை போகக்கூடாது. தயவு செய்து விழிப்புணர்வோடு இருக்கணும். படிக்கின்ற மாணவர்கள் உங்களுடைய கோரிக்கைகளை, நம் கோரிக்கைகளை உரத்த கேட்கணும். கேட்கலன்னா ஆட்சி மாற்றம் பண்றதுக்கு நம்ம கையில் அதிகாரம் இருக்கு. பிடிக்கலையா வாக்க மாத்தி செலுத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா வன்முறை செய்வதற்கு யாருக்கு அதிகாரம்? அந்த இடத்துக்கு நாம போக வேணாம்.